இப்ப சுவிட்சர்லாந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் அதன் பிற்பாடு அவரை இன்னொரு நாடு அவரை பொருட்படுத்ததாகவும் அதன் பின்னர் பிரான்சுக்கு அவரை மாற்றியதாகவும் இப்போது இந்த அரசு பிரான்சிலிருந்து அவரை விவசாய நிலம் அந்த நிலத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பீகாரையை கட்டி போட்டு நீங்கள் வெளிநாடுகளில் போய் பிச்சை எடுக்கிறீங்க. மயிலத்தினவன மாதவன மில்கோன்ற நிறுவனத்துக்கு பால் வழங்குற இடம் அதை ஆக்கிரமிப்பு செய்து போட்டு உப்புக்கும் தேங்காய்க்கும் அரிசிக்கும் நெல்லுக்கும் வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்கும். எதையும் இவர்கள் நடத்த முடியாது இருக்கிறது. நாமல் ராஜபக்சாவையோ ஜோசித ராஜபக்சாவையோ கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள், படையினரை குறைக்கிறார்கள், அரசு தலைவர்களுக்கான பாதுகாப்புகளை குறைக்கிறார்கள், அவ்வாறு எல்லாம் செய்கிறார்களே தவிர பெருமான ஒரு இவ்வளவு பொருளாதாரத்தை இந்த இனவாதத்தால் நீங்கள் அழிச்சிருக்கீர்கள். உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் அழிச்சிருக்கிறீர்கள். அன்றைக்கு ஒரு சார்ட் ஒன்று போய் கொண்டிருந்தாங்க. 52ஆம் ஆண்டு ஜிடிபி எந்தெந்த நாடுகள ஜிடிபி எவ்வளவு இப்பதான் நான் பார்த்தேன். குவைத்தின் ஜிடிபி சிங்கப்பூர் ஜிடிபியை விட இலங்கை என்ன மேல நின்றது. அப்ப அதுக்கு பிறகுதான் எல்லாம் தலைகீழா மாறினது. குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடியின் விசாரணையை தவறாக வழி நடத்தியது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்ற SIS என்ற அமைப்பு இலங்கையின். அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ற DMI என்ற அமைப்பு. இவை ரெண்டும் தான் தவறாக வழிநடத்தியதாக தமிழ் மக்கள்ல கூட பெரும்பாலானவர்கள் இந்த புதிய அரசுக்கு ஆதரவை வழங்குகிறார்கள், கண்மூடித்தனமாக ஆதரவு வழங்குகிறார்கள், அவர் அதை செய்வார் இதை செய்வார். அப்ப நீங்களும் சேர்ந்து அந்த காணாமல் போன அந்த 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 உறவுகள வலிகளை நீங்களும் புறக்கணிக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி. நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சரி, நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் நல்லது செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு விவகாரங்கள் மிகவும் ஆழமாகவும் மிகவும் நுட்பமாகவும் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களின் ஆட்சியையே தீர்மானித்திருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னர் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் கால அவகாசம் கொடுப்பது காலத்தின் கட்டாயம் என்கின்றார். அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் குறிப்பிடுகின்றார், விசாரணைகள் இடம்பெறுகின்றன, அதற்கான முகாந்தரங்களை நோக்கி அது துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நகர்கின்றார்கள் என்று. ஆனால் அதன் முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய அசாத் மௌலானா ஐரோப்பா தேசங்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது எந்த நாடென்று தெரியாது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்பு ஒன்றில் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சாட்சியம் ஒன்றை பகிர்ந்திருந்தார். அதன் பின்னர் என்ன நிலவரம் என்று தெரியாது. என்னதான் இடம்பெறப் போகின்றது? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆத்மார்த்த ரீதியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகின்றதா, அல்லது இப்படியான பரபரப்பு செய்திகளோடு அவை மறைந்து செல்ல போகின்றது? உண்மைதான். தற்போதைய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் கொஞ்சமாவது. மற்றது அரசு வந்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும், பொருட்களின் விலையேற்றம் குறைந்த பாடில்லை, மற்றது மக்களின் கஷ்டங்களும் நீங்கிய பாடில்லை. ஏதோ ஒரு புதிய அரசு வந்ததாக கூறுகிறார்களே தவிர, ஆனால் நிலைமை சீரானதாக தெரியவில்லை. இதைத்தான் அண்மையில் அதாவது முன்னர் JVP தலைவராயிருந்தவர் நந்தன குணதிலக, அவர் 1999ஆம் ஆண்டு அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவர். அதன் பிற்பாடு UNP இணைந்திருந்தார். அதன் பிற்பாடு 2018ஆம் ஆண்டு பாணந்துறை நகர சபைக்கு தலைவராக மேயராக தெரிவாகியிருந்தார். அவர் ஒன்றை கூறியிருந்தார். ஆக இந்த முறை, அதாவது இந்த வாரம் வந்த ஆங்கில பத்திரிகை ஒன்று தெரிவித்திருந்தது, capture of the power, nothing more could be done, so except for working within the existing system. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும் போது நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதால் பெருசாக எதையும் செய்ய முடியாது என்பது மெல்ல மெல்ல தெளிவாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்ப விலைவாசிகள்
ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக பொருளாதார பிரச்சனை ஒரு புறம் இருக்க, வேலை வாய்ப்பு இல்லாம பிரச்சனை ஒரு புறம் இருக்க, அடுத்தது உலக சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் US 8 நிறுத்திவிட்டது உதவிகளை. இலங்கைக்கு கிட்டத்தட்ட 15 ப்ரொஜெக்ட் அதுகளுக்கு கொடுக்கப்பட்ட காசு பணம் நான் நினைக்கிறேன் $215 மில்லியன் என்று நினைக்கிறேன். இவ்வாறு எல்லாம் நிறுத்தப்பட்டு கொண்டு வரும்போது அரசுக்கு அடிமேல் அடி விழுகின்றது. ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றது. அப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. சரி, அதை செய்ய வேண்டும் என்று இறங்கி இருக்கிறார்கள். அப்ப இப்ப அசாத் மௌலானா உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் 2023ஆம் ஆண்டு சேனல் 4 செய்தி நிறுவனத்துக்கும் UNHCR என்று சொல்ற அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அதில் என்னென்ன நடந்தது என்பது தொடர்பாக கூறியிருந்தார். அப்ப அதன் பிற்பாடு அவர் சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் அடைந்திருந்தார். ஆனால் அதன் பிற்பாடு சுவிட்சர்லாந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் அதன் பிற்பாடு அவரை இன்னொரு நாடு அவரை பொருட்படுத்ததாகவும் அதன் பின்னர் பிரான்சுக்கு அவரை மாற்றியதாகவும் இப்போது இந்த அரசு பிரான்சில் இருந்து அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றது இந்த விசாரணைக்காக என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது உள்ளக தகவல்களின் அடிப்படையில் பல புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் பெயர் குறிப்பிடப்படவில்லை. பல இலங்கையின் பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது பயணத்தடையை அரசு அனுரகுமார திசாநாயக்க அரசு கொண்டு வர இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் அதை உள்ளக பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் யார் யார் மீது என்று கூறவில்லை. அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில், அதாவது குற்றப்புலனாய்வுத்துறை CID-யின் விசாரணையை தவறாக வழி நடத்தியது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்ற SIS என்ற அமைப்பு இலங்கையின். அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ற DMI என்ற அமைப்பு. இவை ரெண்டும் தான் தவறாக வழி நடத்தியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதுவும் ஒரு சிக்கல் மிக்கதாகத்தான் இருக்கு. நீங்கள் கூறுவது போல என்னை பொறுத்தவரையில் இது இதுவும் ஒரு நாடகமாகவும், அதாவது விசாரணை என்று ஆரம்பித்து இறுதியில் அது ஏதோ ஒரு திசையில் போய் நீத்து போகும் சாத்தியங்கள் தான் தென்படுகின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சேனல் 4 ஊடகத்துக்கு செவ்வி வழங்கிய அசாத் மௌலானா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் பேச்சாளர், சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையானின் நெருக்கமான சகா என்று பல்வேறுபட்ட புனை பெயர்களோடு வலம் வந்தவர் தான் அசாத் மௌலானா. இப்படியான சூழ்நிலையில் அவரை சுவிட்சர்லாந்துக்கு முன்னர் இருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் கூறப்பட்டது அவர் சுவிட்சர்லாந்தில் இல்லை என்று. அவருக்கு பின்னணியாக ஒரு பலம் பொருந்திய சக்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டீர்கள். அந்த பலம் பொருந்திய சக்தி யார்? இலங்கை அரசின் முக்கியஸ்தர்களா, அல்லது அவரை சுவிட்சர்லாந்தில் இப்போது இல்லாமல் அவர் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்? சுவிட்சர்லாந்தில் இருந்து அங்கு சந்தித்தது இந்திய அதிகாரிகள் என்றுதான் கூறுகிறார்கள். அவர்கள் இரண்டு சொன்னால், இந்த பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேனா, நாங்கள் இது பல தடவைகள் கூறியிருந்தோம், மைத்ரிபால சிறிசேனா தெளிவாக கூறியிருந்தார் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருந்தது என்று சொல்லி. பிறகு இந்தியா தன்னை கொல்ல போகிறது என்று சொல்லியும் பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார். இதெல்லாம் நாங்கள் இதில் பேசி இருக்கின்றோம். அதே போன்றுதான் இப்ப சுவிட்சர்லாந்து தகவல்களின் அடிப்படையில் இந்திய அதிகாரிகள் தான் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் தான் மாற்றி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உறுதி செய்யப்படுற அவர்கள் தான் மாற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதை காணாமல் போய்விட்ட தலைமறைவாக வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான். சுவிஸை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறு நாடுகளுடன் தொடர்புகளில் இருப்பதால் அவர்கள் இந்த இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்களா, அல்லது இலங்கை அரசு எவ்வாறு அதனை மீறி இனி இலங்கைக்கு அவரை கொண்டு வர போகிறது என்ற பிரச்சனையும் இருக்கின்றது. இப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்க்கலாம், லசந்த விக்ரமதுங்காவின் படுகொலை தொடர்பான விசாரணை அது கூட பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி மாறி இருக்கின்றது. எதையும் இவர்கள் நடத்த முடியாது இருக்கின்றது. அவர் பேர் நாமல் ராஜபக்சாவையோ அல்லது ஜோசித ராஜபக்சாவையோ கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். படையினரை குறைக்கிறார்கள், அரசு தலைவர்களுக்கான பாதுகாப்புகளை குறைக்கிறார்கள், அவ்வாறு எல்லாம் செய்கிறார்களே தவிர பெருமான ஒரு காத்திரமான நடவடிக்கையை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள். பெருசா காத்திரமான நடவடிக்கை ஒன்றையும் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் விளங்கும். இப்ப நந்தன குணத்திலக கூறினது போலதான்
சிஸ்டம் என்பது வேறு. வெளியிலிருந்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எதனையும் கதைக்கலாம். ஆனால் உள்ளுக்கு வரும்போதுதான் பிரச்சனை இருக்கின்றது. மற்றது இந்த அரசு இப்ப அனுரகுமார ஜனநாயக்கா வந்து ஒரு நிரந்தரமான அரசு தலைவர் இல்லை. அப்ப நிரந்தர நாளைக்கு ஆட்சி மாறினாலும் 5 வருஷம் தான் ஆட்சி என்று சொன்னாலும், ஆனால் அந்த ஆட்சி தொடர்றதோ இல்லையோன்றத புறச்சக்தி எல்லாம் இருக்கு. இப்ப தேர்தல் நடக்கும் போது என்ன கூறினார்கள்? இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடியாது, வெளிநாடுகள்லாம் அதை செய்யும் என்று கூறினார்கள். அப்ப அதே போல நாளைக்கு இரண்டாவது வருஷத்திலேயே அரசை கவுட்டாங்கள் என்று சொன்னால் அந்த இந்தி மாற்ற நிலைமை என்னன்றது அவருக்கு விளங்கு ஓரளவு. இப்ப எனவேதான் ஒரு சாஃப்ட் மக்களுக்கு சொன்னதாகவும் இருக்கணும், அது தொடர்பாக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும் இருக்கணும் என்று கூறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சிஸ்டத்துக்கு வந்த பிற்பாடு, இப்ப உங்களுக்கு தெரியும் மீன்பிடித்துறை அமைச்சர் தெரியும் சந்திரசேகர். அப்ப அண்ணலிங்க வண்ணராசா ஒரு செவியில் கூறியிருந்தார், வட யாழ் மாவட்ட மீனவர் சங்கத்தின் தலைவர் நினைக்கிறார். அவர் கூறியிருந்தார், அவர் அமைச்சராக வருவதற்கு முன்னைய போராட்டங்களில் இவர் பல போராட்டங்கள் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்ப வந்தவர் கதைக்கிறத பார்த்தால் மீனவர்களுக்கு மானியம் கொடுப்பது அல்லது இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க முடியாது, கொஞ்சம் காலம் எடுக்கும், இப்படித்தான் கதைக்கிறாருன்றது தங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் இப்ப ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தாச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அல்லது வெளியில் இருக்கும்போது நீங்கள் எதையும் கதைக்கல, வாய்க்கு வந்தார். உள்ளுக்கு வந்த பிற்பாடுதான் பிரச்சனை அவருக்கே விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போன்ற ஒரு நிலைதான் இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசு தூக்கி இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தான் இயங்குவதாக காட்டுவது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்தில் தான் சில வினாக்கள் இன்னும் தொடர்கின்றது. நீங்கள் அசாத் மௌலானா தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், சுவிட்சர்லாந்தில் இல்லை என்கின்றீர்கள். ஆனால் இப்போது அவர் எங்கு இருக்கின்றார்? அல்லது இலங்கை அரசு கூறுவது போன்று அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகின்றது. அதில் நம்பகத்தன்மை இருக்கின்றதா? இப்போது ஐரோப்பிய தேசத்தில் சுவிட்சர்லாந்தில் இருந்து தலைமறைவான அசாத் மௌலானா எங்கிருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? பிரான்சில் இருப்பதாக கூறுகிறார்கள். பிரான்சில் இருந்துதான் கொண்டு வரப்போவதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே வட்டாரங்கள் தான் இது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்திருக்கின்றன, என்ன நடைபெறப் போகிறது என்று. அப்போதுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை கொண்டு வரப் போகிறார்கள் என்று சொல்லியும், அசாத் மௌலானாவை கொண்டு வர போகிறார்கள் என்று சொன்னால் இந்த சாட்சியங்கள் அவர் கூறியவற்றை கொண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும், பவனதீவு தாக்குதல் 2018 ஆண்டு இடம்பெற்ற நவம்பர் மாதம் இடம்பெற்ற அந்த தாக்குதலை அசாத் மௌலானா கூறியது போல அந்த தாக்குதலை விடுதலை புலிகள் செய்ததாக இலங்கையின் டிஎம்ஐயும் SISம் வந்து குற்றப்புலனாய்வுத்துறையை திசை மாற்றியதாகவும், அது ஏன் நடைபெற்றது, எவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணை என்று கூறப்படுகிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் பெரிய கைகள் பல. இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றது என்பதான் நான் பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், US8 என்ற அமைப்பு இப்ப ட்ரம்ப் வந்த பிற்பாடு தடை செய்திருக்கிறார். அது தடை செய்யப்பட்ட பின்னர் அது தொடர்பாக, அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி, அது இவ்வளவு காலமும் 51ஆம் ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டது, 61ஆம் ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு இதுவரையில் எத்தனை நாடுகளில் எத்தனை ஆட்சியை கவுட்டார்கள், எத்தனை படுகொலைகளை செய்தார்கள் என்பது தொடர்பாக பிற்றுமளவான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக. அதாவது அந்த அமைப்பிற்கு கீழே இருக்கின்ற இலைமறைவான NGOக்கள் என்று சொல்கின்ற இவ்வளவு அமைப்புன்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பெலாரஸில் இடம்பெற்றதாக இருக்கலாம், நிக்கரகுவாவில் இடம்பெற்றதாக இருக்கலாம், எரித்ரியாவில் இடம்பெற்றதாக இருக்கலாம், டிடிப் ரெவல்யூஷனாக இருக்கலாம், அப்படி ஒரேஞ்ச் ரெவல்யூஷனாக இருக்கலாம், இப்படி பெருமளவானதை செய்திருந்தார்கள். அப்ப இதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அது ஏன் செய்யப்பட்டது என்று அது பல தடவைகள் நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். அது எல்லோருக்கும் தெரியும். ஏன் இலங்கையின் அரச தலைவரே சொல்லிட்டார். அப்ப ஏனென்றால் இலங்கையின் அரசு தலைவர்ன்றது யார்? முப்படைகளின் தளபதியும் அவர்தான். நிதி அவரிடம் இருக்கு, நீதித்துறை அவரிடம் இருக்கு, பாதுகாப்புத்துறை அவரிடம் இருக்கு. இப்ப இந்த ஒரு புலனாய்வு தகவலும் அவருக்கு தெரியாமல் வராது வெளியில். இப்ப அவரே தெளிவாக சொல்லிவிட்டார் யார் இதனை செய்தது. ஆனால் அந்த அழுத்தங்களை அனுராவால் மீற முடியுமான ஒரு சிக்கல் இருக்கின்றது.
நீங்கள் குறிப்பிடுவது போன்று அனுரகுமார திசாநாயக்க கேட்பது போன்றும் இலங்கைக்கு அசாத் மௌலானா அழைத்து செல்லப்படுவாராக இருந்தார். அவர் இலங்கையில் ஒழுங்கான நடைமுறைகளை பேணி இலங்கையிலிருந்து வெளிநாடு ஒன்றில் அகதி தஞ்ச கோரிக்கை கேட்கவில்லை. அவர் கட்நாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த கைதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது இலங்கை அரசை பொறுத்தது. மற்றது வெளிநாட்டை பொறுத்தவரையில் உண்மையில் அரசியல் தஞ்சம் ஒன்று கூறப்பட்டு அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவது வேறு வழியா. ஆனால் அரசியல் தஞ்சம் நிலுவையில் இருக்கும் போது அவரை நாடு கடத்துவது என்பது அதற்கு இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அதற்கான முறையான ராஜதந்திர உறவுகளை அந்த நாட்டுடன் மேற்கொண்டு செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்தாலும் அந்த நாடுதான் அதற்கான பொறுப்பாக இருக்கும். ஆனால் அது இவ்வளவு தூரம் இடம்பெறும் என்று தெரியாது. ஏனென்றால் சுவிஸை பொறுத்தவரையில் சுவிஸ் ஒரு என்னென்று சொல்றது, இந்த மேற்குலக நாடுகள் என்ற ஒரு நோர்வேயை போல ஒரு சாஃப்டான கோணம். சுவிஸ் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்திலும் சுவிஸ் இடம்பெறும். ஆனால் வெளியில் பேர் வராது. சுவிஸ் தான் அதுக்கு எல்லாருக்கும் அடக்கல் கூட எல்லோரையும் உள்வாங்கும். அதிலிருந்து அவர்கள் தெரிவு செய்வார்கள். எல்லா நாடுகளும் சுவிஸ் உள்வாங்குவதே என்னென்று சொன்னால் அந்த உள்வாங்குவர்களை வைத்து தங்கள் மேற்குலகத்துக்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக. பார்த்தீங்கன்னா அசாத் மௌலானாவை ஏன் எடுத்தார்கள் என்ற நோக்கம் தெளிவாக தெரியும். அப்ப இது அவர்கள் எடுத்தது என்னென்று சொன்னால் அதனை வைத்து இந்தியாவை ஒரு பிளாக்மெயில் பண்ணுவதற்காக, தகவல்களை அள்ளி கொண்டு போனதும் அதுக்காக. அப்ப ஒவ்வொன்று இது பெரிய பெரிய சக்திகள். இப்ப பிராந்திய வல்லரசு ஒரு போட்டியா இருந்தா பிராந்திய வல்லரசுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் இடையிலான போட்டி அந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்போது இதை இப்ப அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அவர் பெருமளவிலான ஒரு ஆதரவானவராக இருக்கவில்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அதானி இந்த மின்சார திட்ட ப்ராஜெக்ட் இங்க சம்பூராக இருக்கலாம் அல்லது மன்னாராக இருக்கலாம். இப்ப மீண்டும் மீண்டும் அது கிளறப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்க டாலரின் அடிப்படையில 8 சென்ட்ஸுக்கு இருந்த மின்சாரத்தை இப்போ அதானி 5 சென்ட்ஸுக்கு கொடுக்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார் இலங்கை அரசுக்கு. இன்னும்போது இலங்கை அரசை பொறுத்தவரையில் சீனாவின் ப்ராஜெக்ட் வேறு விடயம். ஆனால் இப்ப உதாரணமாக நீங்க பாருங்கள், சீனா 4.5 பில்லியன் டாலர்களை கொடுப்பதாக இருந்த ப்ராஜெக்ட் அம்பாந்தோட்டை 3.4 பில்லியனாக குறைத்து விட்டது. ஆனால் அதானியை பொறுத்தவரையில் 8 சென்ட்ஸ்ல இருந்த மின்சார கட்டணத்தை இப்போது 5 சென்ட்ஸாக குறைத்திருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியா இறக்க நிலையில் இருக்கின்றது, சீனா ஏற்ற நிலையில் இருக்கின்றது என்பது சுமார் சாதாரண உதாரணம் மூலம் தெளிவாக தெரிகின்றது. அப்ப இனி இப்ப அசாத் மௌலானாவை கொண்டு வருவதாக இருந்தால் அது இந்தியாவுக்கு அவர் வைக்கிற ஒரு செக்காகவும் இருக்கலாம். அதாவது இந்தியாவை மிரட்டுவதற்கு அல்லது தன்னுடைய ஆட்சி பிராந்தியத்தில் இந்தியாவின் அளவுக்கு மீறிய அழுத்தங்களை குறைப்பதற்கு இந்த விவகாரத்தை அனுர கையில் எடுத்திருக்கலாம். உண்மைதான். என்று சொன்னால் அவர்களின் 2வது போராட்டமே உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு எதிரான தான் 2வது கிளர்ச்சி. அதாவது இந்தியா அமைதிப்படையை வெளியேற்றுவது, தங்கள் நாட்டின் இறமைக்கு இந்தியா எதிரியாக நிற்பது என்பதுதான். இப்போது அவர்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக இந்தியாவுடன் ஒரு உறவுகளை பேணினாலும் அவர்களின் முன்னுரிமை என்பது சீனா சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அது இந்தியாவுக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவும் இப்போது சீனாவை மீறி ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதால் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சீனாவின் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் அதன் பொருளாதார வளர்ச்சியும் டீப்சீக் நாங்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அமெரிக்கா 60 பில்லியன் டாலர்களில் செய்ததை அவன் 5 மில்லியன் டாலர்களில் செய்து முடித்து விட்டார்கள். அப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்கள் மேற்குலக நாடுகள் அதனை தடை செய்யலாம், இத்தாலி தடை செய்யலாம், ஆஸ்திரேலியா தடை செய்யலாம் பிரச்சனை. ஆனால் அந்த தொழில்நுட்பம் தான் அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஆன ஒரு அடிக்கல்லாக இருந்தது. அது தகர்க்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த தொழில்நுட்பத்தை வைத்து பாதுகாப்பு துறையை பலப்படுத்த வலிக்கிட்ட அமெரிக்காவுக்கு இப்போ அந்த தொழில்நுட்பத்தை 5 மில்லியன் எந்த ஒரு நாடும் அதை தயாரித்து விட்டது. அப்ப அந்த பாதுகாப்புத்துறை தகர்ந்து விட்டது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப தென்சீன கடல்ல ஒரு கப்பல் வருது. சீனாக்காரன் அந்த தொழில்நுட்பம் இப்போது மலிவாக இருக்கின்றது. அதன் மூலம் அந்த தொழில்நுட்பம் அறிவு அந்த கப்பல் என்ன இராணுவ கப்பலா
என்ன வருகிறது, அதால த்ரெட்னிங் இருக்கா, அதால பிரச்சனை இருக்கா, அல்லது அந்த கப்பலை எவ்வாறு அழிக்கலாம், அல்லது அந்த கப்பல் எங்க போகுது, எங்கிருந்து வருகிறது, எல்லாம் அது அக்குவரானவரையா சொல்லி போகுது. அவ பாதுகாப்புக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இதை இந்தியாவும் உணர்ந்திருக்கின்றது. எனவே தான் இந்தியா இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த செயின் என்ற ஆப்ஸ் வந்து கிட்டத்தட்ட அது ஆடம்பர ஊடைகளை வாங்குவதற்கான ஆப்ஸ். அதை 2020 59 ஆப்ஸ்களை இந்தியா தடை செய்திருந்தது. ஆனால் இப்ப முகேஷ் அம்பானி போய் அந்த ஆப்ஸை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் சீலாண்ட் ஆப்ஸ் முழுக்க. இப்ப அவர்களுக்கான ஒரு நெருக்கம் இருக்கின்றது. அதை இலங்கை அரசு வடிவாக புரிந்து கொண்டு விட்டது. இப்ப இந்தியாவின் எல்லை எது, இந்தியாவின் ஒரு எல்லை எது என்பதை இலங்கை வடிவாக நாடி பிடித்து அறிந்து விட்டது. அப்ப இனி இதை அசாத் மௌலானாவையும் கொண்டு வருவாராக இருந்தால் இந்தியா சரணாகதி அடைய வேண்டிய நிலை. அசாத் மௌலானாவை காட்டி இந்தியாவை மிரட்டுகின்ற அனுரோ என்பதற்கும் அது ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. அசாத் மௌலானாவை அழைத்து வரப்போவதாக அரசு தரப்பில் கூறப்படுகின்றது. பரவலாக கதைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் குறிப்பிடுகின்றார், அனுரா அரசும் குற்றப்புலனாய்வு துறையினரும் ஒரு கோமாளிகள் என்று கூறியதுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கூறுகின்றார் தான் சாட்சியம் அளிக்க தயார் என்று. இந்த விவகாரத்தில் பேசப்பட்ட 2 பெயர்கள் சவால் விடுகின்றார்கள். இதன் பின்னணி என்னவாக இருக்கு? கோத்தபாய ஏன் சவால் விட்டார் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் என்னன்னு சொன்னால், கடந்த வாரம் சந்தோஷ் ஜா இந்தியா தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை போய் சந்தித்தார். அப்போது எனது நண்பர் ஒருவர் போன் பண்ணி கேட்டார், மஹிந்த ராஜபக்ச இப்ப எந்த பதவியிலும் இல்லை, அவர் இனிமேல் அரசு தலைவராயும் வரப்போவதில்லை, ஆனால் சந்தோஷ் ஜா ஏன் போய் சந்திக்கிறார் என்ற ஒரு கேள்வி. அதாவது இந்தியா எதிர்த்தரப்பை வைத்து இலங்கையை மிரட்ட முற்படுகிறது. அது இப்போ தெளிவாக தெரிகின்றது. அடிக்கடி எதிர்த்தரப்பை இந்தியா சந்திக்கிறது. இப்போது ரணிலின் கட்சியையும் சஜித்தின் கட்சியையும் இணைத்து உள்ளூராட்சி தேர்தலில் இறக்குவதற்கான முடிவுகள் எட்டப்பட்டு விட்டன. இது ஒரு வகையில் பலமான எதிர்கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியிருக்கிறார்கள். அனுரா அரசுக்கு தெரிகிறது தனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டிருக்கிறது என்றது அனுரா அரசுக்கு தெரியும். எனவேதான் கடந்த வாரம் நான் கூறியிருந்தேன், அதாவது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன அடுத்த நடவடிக்கையை தாங்கள் செய்ய வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தியதாக செய்தியை நான் தெரிவித்திருந்தேன். அனுரகுமார ஜனநாயக அரசு படைத்தரப்பில் மேற்கொள்கின்ற மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் அவர்கள் தங்கள் சவைவலுக்காக இப்போது போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அவர்களுக்கும் ஒரு தெரியும் என்னென்றால் மிகப்பெரிய வல்லரசுகள், இப்ப இந்தியாவாக இருக்கலாம், பிராந்திய வல்லரசை பொறுத்தவரை இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இப்ப US-8 பொறுத்தவரையில் அதை எத்தனையோ நாட்டில் ஆட்சியை கவிழ்த்திருக்கின்றன, ஆட்சி மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த US-8 தான் 2015 கிட்டத்தட்ட $15 மில்லியன் செலவழித்து பர்மாவிலும், அதாவது மியான்மரிலும் இலங்கையிலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததும் அவர்கள் தான் என்பது தெளிவானது ஒன்று. அது பின்னர் வெளிவந்திருந்தது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்ற சமயத்துல கோத்தபாயா இவ்வளவு கூலாக இருந்து அறிக்கை விடுகிறார் என்னும் போது அவர்களுக்கு தெரியும் தங்களை அவர்கள் யாருக்காக வேலை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப ஹசீனாவை பங்களாதேசத்திலிருந்து ஹசீனாவை எவ்வாறு இந்தியா பொருட்படுத்தி கொண்டு வந்து வான்படை தளத்தில் வைத்து பாதுகாக்கிறதோ, அதே போல கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எவ்வாறு பாதுகாப்பாக மாலதீவின் ஊடாக அனுப்பியது யார் என்றும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த மாலதீவுக்கு தொலைபேசி எடுத்து இராணுவ விமானத்தை தரையிறக்க சொல்லி சொன்னதும் இந்தியா என்பது தெளிவான விடயம். அப்ப இப்ப மற்றது கோத்தபாய ராஜபக்ச புத்தகத்திலே அவரே எழுதியிருக்கிறார் என்னென்றால், தன்னை எல்லோரும் விட்டு பதவியை விட்டு ஓடும்படி கூறிய போதும் இந்தியா மட்டும்தான் இல்லை, நீங்கள் அதை வைத்திரு, நீங்கள் அதில் வெளியேற வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு நாடு இந்தியா தான். அவர்களுக்குள்ள டீலிங் அவர்களுக்கு தெரியும். தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை போல் உள்ளது. நீங்கள் காப்பாற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருப்பதாக கூறினாலும் இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கின்ற போது 3 கோணங்களில் குழப்பமாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைத்து வரப்போகின்றேன் என்கின்றார். ஆனால் அகதி தஞ்சம் கோரி ஒருவரை
மீள ஒப்படைக்க முடியாது என்கின்ற கட்டுப்பாடுகளும் அந்த அகதி தஞ்சம் கோரிய நாடுகளில் இருக்கின்றன. உயிர் அச்சுறுத்தல் என்கின்ற வகையில் தான் அவர் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார். ஆனால் சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் கோரியவர் பின்னர் வேறு நாட்டுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னணியில் இந்தியாவுக்கு பெரும் சவால் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் அசாத் மௌலானா இலங்கைக்கு செல்வதற்கான சாத்தியமில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். என்னென்னு சொன்னால் இனி அவர் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை சுவிட்சர்லாந்தில் இருந்து யார் பிரான்சுக்கு கூட்டிக்கு சென்றார்கள் அல்லது சுவிட்சர்லாந்தில் அவரை யார் பொறுப்படுத்தார்கள் என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த அரசை பொறுத்தவரையில், இலங்கை அரசை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் இயங்குவதாக காட்ட வேண்டும். அதான் அந்த மிக முக்கியமானது ஒன்று. இப்ப முகநூலில் ஒருவர் எழுதியிருந்தார், தான் வெள்ளவத்தையில் கடந்த 4 மாதங்களுக்கு முதல் ஒரு தேங்காயை 90 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போது 250 ரூபாய்க்கு ஒரு வெள்ளை தேங்காயை வாங்கினேன் என்று சொல்லியிருந்தார். இது ஒரு சிறிய உதாரணம். ஆனால் எல்லாவற்றையும் இங்கு சொல்ல நேரம் வராது. நீங்க உங்களுக்கே தெரியும் நாட்டில் என்ன நடைபெறுகிறது. தண்ணியை கூட கவனமாக பாவியுங்கள் என்று கூறுகிறார்கள். மின்சாரத்துக்கு என்ன நடைபெறுகிறது, பொருட்கள் என்ன விலை. இப்பதான் அவர்கள் 2.5 மில்லியன் தென்னங்கன்றுகளை நடப்புகிறார்கள் என்று. பொருளாதாரத்தில் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று தெரியும். இப்ப இந்த மாத முடிவில் IMF அடுத்த தவணை பணத்தை கொடுப்பதற்காக $333 மில்லியன் கொடுப்பதற்கான அடுத்த மீளாய்வு ஒன்றும் இருக்க போவது. IMF-ம் தனது பிடியிலிருந்து இறங்குவதாக இல்லை, நெருக்கமாகத்தான் இருக்கின்றது. இப்பதான் ஜப்பானிடம் அவர்கள் என்னென்று கூறியிருக்கிறார்கள், அதாவது கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். பெருமளவான நெருக்கடிகள் இருக்கின்றன. இப்ப இவற்றையெல்லாம் நீங்கள் கூறியது போல இதனை அவரை வெளிநாடுகளில் வைத்து கையாளுகின்ற தரப்பை மீறித்தான் இலங்கை கொண்டு வர வேண்டும். அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்கணும். கடந்த காலங்களில் இலங்கையில் நன்கு அனுபவம் இருக்கின்றது. இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச்சளவில் தான் இருக்கின்றன. குறிப்பாக காணாமல் போன தாய்மாருடைய போராட்டத்தை பாருங்கள். இன்று நாட்கள், மாதங்கள் எல்லாம் கடந்து இன்று வருடங்கள் கூட கடந்து விட்டன. பல வருடங்கள் கடந்து போராடுகின்றார்கள். அந்த போராடுகின்ற தாய்மாரில் கூட இறப்புகள் அதிகரிக்கின்றன. அவருடைய பிரிவுகள் கூட, உறவுகளை தேடியவர்கள் தங்களையே இன்று தியாகம் செய்கின்ற அளவுக்கு அவருடைய உயிர் பிரிகின்ற சூழ்நிலை எல்லாம் இடம்பெறுகின்றது. எல்லாவற்றையும் தேடுகின்ற அனுரவால் இவர்களை தேடுவதற்கு வாய்ப்பு இல்லையா? அல்லது இவை ஒரு மறைக்கப்பட்ட பகுதியாகவே கடந்து சென்றுவிடும்? உண்மைதான். என்னென்று சொன்னால், அண்மையில் கூட இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட போது பல போராட்டங்களை தமிழ் மக்கள் முன்னெடுக்க முற்பட்ட போது பலருக்கு முன்கூட்டியே தடை செய்யப்பட்ட அறிவித்தல்களை காவல்துறையினர் வழங்கியதாக எல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். பல இடங்களில் தடை செய்ய முற்பட்டிருந்தார்கள். அதாவது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் முன்னைய அரசுகளுக்கும் தற்போதைய அரசுகளுக்கும் எந்த விதமான வேறுபாட்டையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒன்றை நான் கேட்கிறேன். இப்ப அரசு காணாமல் போன தனது பணத்தை தேடுகிறது. என்ன ஊழல் செய்து பணத்தை கொண்டு போய்விட்டார்கள். தனது நாட்டின் பணத்தை ஊழல்வாதிகள் $36 பில்லியன் ரூபாயும் இல்லை, $36 பில்லியன். இலங்கையின் பட்ஜெட் 85 பில்லியன். அதுல 36 பில்லியன் எந்த பெரிய தொகை என்று நீங்கள் பார்க்கலாம். அது வெளியில் கருப்பு பணமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுவிஸ் தூதுவரை கூட அழைத்து பேசியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் தரலாம். ஆனால் நீங்கள் உங்களோட காணாமல் போன பணத்தை தேடுகிறீர்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் காணாமல் போன தங்கள் உறவுகளை தேடுகிறார்கள். ஆனால் அது உங்களால் அதை நீங்கள் தடை செய்கிறீர்கள். உங்களுக்கு அந்த பணம் பெருசாக இருக்குது, அந்த மக்களுக்கு அந்த உறவு பெருசாக இருக்கும். சரி, இத்தனை ஒரு உறவு, ஒரு கணவனாரை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், சகோதரத்தை இழந்தவர்கள், ஒரு பிள்ளையின் பெருமதியை நீங்கள் எவ்வளவுக்கு மதிப்பிடுகிறீர்கள்? அந்த பிள்ளையின் பெருமதியை விட உங்களுக்கு காணாமல் போன பணம் தேவை. அது தீவிரமாக இயங்குகிறீர்கள். இந்த தமிழர்கிட்ட பிரச்சனை என்றால் அரசியல் கைதிகளாக இருக்கலாம், அதில் நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காணியை விடுதலை செய்வதாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அன்றைக்கு ஒரு யூடியூப்பை பார்க்கும்போது அந்த தையிட்டி விவகாரத்துல அந்த பிள்ளை சொல்லுகிறது, ஒரு பொன் விளையிற பூமி, ஒரு பொன் விளையிற பூமி என்றால் விவசாய நிலம். அந்த நிலத்துல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விகாரையை கட்டி போட்டு நீங்கள் வெளிநாடுகளில் போய் பிச்சை எடுக்கிறீங்க. என்ன உப்புக்கும் தேங்காய்க்கும் அரிசிக்கும் நெல்லுக்கும் வெளிநாட்டுல போய் பிச்சை எடுக்கிறீங்க. இந்த மயிலத்தினவன மாதவனை
மில்கோன்ற நிறுவனத்துக்கு பால் வழங்குற இடம். அதை அடிச்சு மூடி அதை ஆக்கிரமிப்பு செய்து போட்டு தொல்லியல் திணைக்களத்துல எத்தனை சதவீத வருமானம் உங்களுக்கு வருது, அதை அடிச்சு மூடி போட்டு இன்றைக்கு பிச்சை எடுக்கிறீங்க IMF போய். அப்படித்தான் முழுக்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு பொருளாதாரத்தை இந்த இனவாதத்தால நீங்கள் அழிச்சிருக்கிறீர்கள். உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் அழிச்சிருக்கிறீங்க. அன்றைக்கு ஒரு சார்ட் ஒன்று போய் கொண்டிருந்தாங்க. 52ஆம் ஆண்டுல இருந்து ஜிடிபி எந்தெந்த நாடுகள ஜிடிபி எவ்வளவு நின்றது. இப்பதான் நான் பார்த்தேன், குவைத்தின் ஜிடிபி சிங்கப்பூர் ஜிடிபியை விட இலங்கை என்ன மேல நின்றது. அதுக்கு பிறகுதான் எல்லாம் தலைகளா மாறினது. எல்லாவற்றையும் நீங்கள் தான் அழைத்தீர்கள். இப்போதும் பாருங்கள், பணத்தை தேடுகிறீர்கள். இந்த மக்கள் அந்த தாய்மார் நீங்கள் கூறியது போல அதுகள் தொடர்ச்சியாக இறந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள் இப்ப நீங்க பார்க்கலாம், தமிழ் மக்கள்ல கூட பெரும்பாலானவர்கள் இந்த புதிய அரசுக்கு ஆதரவை வழங்குகிறார்கள், கண்மூடித்தனமாக ஆதரவு வழங்குகிறார்கள். அவர் அதை செய்வார், இதை செய்வார். அப்ப நீங்களும் சேர்ந்து அந்த காணாமல் போன அந்த உறவுகள வலிகளை நீங்களும் புறக்கணிக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சரி, நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் வந்து நல்லது செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? ஆதரவை கொடுக்கும் போது கண்மூடித்தனமாக முதல் கூறுவீர்கள், சம்பந்தன் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார், சுமந்திரன் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார், அல்லது மாபைசேனா நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார் என்று சொல்லலாம். ஓகே, சொல்லி இப்ப எந்த நிபந்தனைன்ற அடிப்படையில நீங்கள் அனுராக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள்? என்னடா அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் என்று இருக்கிறார். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய சவால்களும் தீர்வின்றி தொடரக்கூடிய அரசினுடைய நடவடிக்கைகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான வாக்குமூலங்களை வழங்கியிருக்கக்கூடிய அசாத் மௌலானா இலங்கை அழைத்துச் செல்லப்படுவாரா? அழைத்துச் செல்லப்பட்டால் சவால்கள் என்பது யாருக்கு அதிக அளவில் இருக்கின்றது? இந்தியாவினுடைய நெருக்கடி நிலையை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு அல்லது இலங்கையின் மீதான தலையீடுகளை குறைப்பதற்கு அனுர அமைக்கின்ற புது வியூகங்கள் என்று பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.